ஸோ நம்ம இன்னைக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் போடுறோம். ஏன் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம ஜென்ரல் டாப்பிக்கில் போட்டிருக்கோம் அப்படின்னா, அது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெக்ரல்ஸில் யூஸ் ஆகும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் இன்டெக்ரல் நீங்கள் சால்வ் பண்ணும்போது யூஸ் ஆகும். இன்ஜினியரிங் சேர்ந்தீங்கன்னா லேப்லெஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் யூஸ் ஆகும். ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸில் யூஸ் ஆகும். அப்படியே கூடவே வந்துகிட்டே இருக்கும். இந்த பார்ஷியல்ன்றது ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அதனால அதில் ஒரு தனி சீரீஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அதை ஃபுல்லாக போட்டு வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, இது டைப் 2. டைப் 2 எப்படின்னா a by x minus 2 plus b by x plus 2. ஆனால் இங்கே x plus 2ல ஸ்கொயர் இருக்குது தலையில். அதனால் திருப்பி என்ன பண்ணுவீங்க, ப்ளஸ் x plus 2 ஹோல் ஸ்கொயர் போடுவீங்க. இப்போ கியூப் வந்து என்ன பண்ணுவீங்க, ப்ளஸ் d டிவைடட் பை x plus 2 ஹோல் கியூப் அந்த போட்டே போவீங்க. ரைட்டுங்களா? அதனால தான் டைப் 2 கேட்டகரி பிரிக்கிறோம். ஆனால் டைப் 1 கேட்டகரி பார்த்தீங்கன்னா x plus 2 ஹோல் பவர் 1 x minus 2 ஹோல் பவர் 1 இந்த மாதிரி கொடுத்துருப்பான் சம்ஸ். ஆனால் இதில் அப்படி கிடையாது. சரிங்களா? இப்போ இதில் என்ன பண்ணணும், நீங்கள் ஃபஸ்ட்டு ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர் இருக்கிறது இந்த பக்கம் எழுதிக்கணும். எப்பவுமே டினாமினேட்டர் இருக்கிறது தான் நம்மளோட காமன் எல்சிஎம் ஜிசிடி வாட் எவர் இட் மேபி. ஸோ ஏ இன்டூ இந்த டேர்மை பி பக்கத்தில் வச்சு பாருங்க, எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் ஆகிடும், எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ப்ளஸ் பி இன்டூ இந்த டேர்ம் வச்சு பாருங்க, பி பக்கத்தில் பி இருக்கு இல்லையா, பிஐ பை எக்ஸ் ப்ளஸ் 2 அது பக்கத்தில் டினாமினேட்டர் வச்சு பாருங்க, எக்ஸ் ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் எக்ஸ் மைனஸ் 2 இருக்கும், இன்னொரு எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கும். சரிங்களா? அதே டினாமினேட்டர் தூக்கி இப்போ சி பக்கத்தில் வச்சு பாருங்க, எக்ஸ் ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடும், எக்ஸ் மைனஸ் 2 மட்டும் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ 16 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? 16 is equal to a into x plus 2 whole square plus b into x minus 2 into x plus 2 plus c into x minus 2. இப்போ இதை சால்வ் பண்ணணும். ரைட்டுங்களா? அப்போ என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு நம்பர் எக்ஸோட நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் போட்டால், ஸோ 2 கான்ஸ்டன்ட் ஜீரோவை ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்கிற மாதிரி போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதில் பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 போட்டேன். போடலாமா? 16 is equal to a into 2 plus 2 ஹோல் ஸ்கொயர் வந்துச்சுங்களா, ப்ளஸ் b into 2 minus 2 into 2 plus 2, 2 minus 2 என்ன ஆயிடுச்சு, அங்கே 0 ஆயிடுச்சு, b 0 ஆயிடுச்சு. சரியா? c into 2 minus 2 அகைன் c-யும் 0 ஆயிடுச்சு. அப்போ 16 is equal to 4 square a plus b into 0 ஆயிடுச்சு, plus c into 0 ஆயிடுச்சு. So 16 is equal to 16a இருக்கு, a is equal to 16 by 16 இருக்கு, 16 by 16 கேன்சல் ஆயிடுச்சுன்னா a is equal to 1. ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, a is equal to 1 அப்படின்னு. சரிங்களா? அடுத்தது put x is equal to minus 2. minus 2 போட்டோம்னா 16 is equal to a into x equal minus 2 plus 2 whole square plus b into minus 2 minus 2 minus 2 plus 2 plus c into minus 2 minus 2. இங்கே பாருங்க, 16 is equal to a into minus 2 plus 2 0. ரைட்டுங்களா? அப்போ a into 0 plus minus 2 plus 2 இங்கே வந்து பாருங்க, b into 0, a b 0 ஆயிடுச்சு. இங்கே c மட்டும் இருக்கு, c என்னவா இருக்கு, minus 4c இருக்கு. அப்போ 16 is equal to minus 4c. அப்போ c is equal to 16 by minus 4 கேன்சல் ஆச்சுன்னா c is equal to minus 4. ரெண்டாவது வேலையும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ 2 போட்டாச்சு, minus 2 போட்டாச்சு, மிச்சம் இந்த நம்பரும் நம்ம ரேண்டமாக போட்டால் அங்கே 0 ஆகாது. அதனால ஏதாவது ஒரு கம்ஃபர்டபுள் நம்பரை எடுத்து நம்ம போட்டு சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ x is equal to 0 தான் எனக்கு ஈஸியான நம்பரு. ஸோ அதனால் அது போட்டுக்கிறேன். லெஃப்ட் சைடில் எக்ஸ் எதுவும் கிடையாது, அதனால் 16 மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். is equal to நல்லா பாருங்கள், a into 0 plus 2 whole square போட்டுக்கலாம், 0 plus 2 whole square plus b into 0 minus 2 into 0 plus 2 போட்டுக்கலாம், plus c into என்ன பண்ணலாம், 0 minus 2 போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, 16 is equal to 2 square 4a. சரிங்களா? ப்ளஸ் இல்லை மைனஸ் 2b, 2 இல்லை 4, ஏன்னா 2 2 4 வரும் இல்லையா, மைனஸ் 4, அப்புறம் இங்கே பாருங்க மைனஸ் 2c. ஸோ அப்போது 16 is equal to ஏவோட வேல்யூ 1 மைனஸ் பியோட வேல்யூ 4b மைனஸ்
2c into minus 4. அப்போ 16 is equal to 4 minus 4b plus 8. அப்போ 16 is equal to 12 minus 4b. இப்போ 16 எந்த பக்கம் போயிடுச்சுன்னா 4b. அப்போ 16 minus 12 எவ்வளோ 4. 4 is equal to minus 4b. அப்போ b is equal to minus 4 by 4. ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா b is equal to minus 1. minus 1. சரிங்களா? முடிஞ்சதா? ஏபிசி கண்டுபிடிதான் டாஸ்க்கு. கண்டுபிடிச்சிட்டோம். எடுத்து எழுதுனா ஆன்சர் முடிஞ்சு போச்சு. 1 divided by x plus 2 plus இல்லை மைனஸ் 1 divided by x plus 2 அப்புறம் minus 4 divided by x plus 2 whole square. ஓகேங்களா? ஸோ இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ அப்போ பார்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னது, பார்ஷியல்னாலே கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறது தான். அப்போ அந்த பார்ஷியலோட கொஷினுக்கு ஏற்ற மாதிரி அதை பிரிச்சுட்டு எல்சிஎம் எடுத்துட்டு ஆன்சர் போட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. புரியுதா? இந்த பார்ஷியல் சீரீஸில் எல்லா பார்ஷியல் சம்ஸும் உள்ளே வந்துடும். நீங்கள் அப்படியே பார்ஷியல் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா அந்த பார்ஷியல் சீரீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். சரிங்களா? தேங்க்யூ.